நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்கக்கூடியது கோஎஃபிஷியன்ட் ஆஃப் பர்ஃபார்மன்ஸ். ஃபஸ்ட்டு ரெஃப்ரிஜரேஷனோட சிஓபி. இந்த ரெஃப்ரிஜரேஷன் அப்படிங்கிறது நமக்கு என்ன, ஒரு சிஸ்டத்தில் ஹீட்டை ரிமூவ் பண்ணணும், அந்த இடத்துல ஹீட் லாஸ் நடக்கணும், அதுதான் வந்து நமக்கு ஃபைனலாக கிடைக்கக்கூடிய ஒர்க்கு. ஸோ அந்த ஹீட் லாஸ் அப்படிங்கிறது ரெஃப்ரிஜரேஷன் எஃபெக்ட் அப்படின்னு சொல்லலாம். இப்போது உள்ள ரெஃப்ரிஜரண்ட்டை நம்ம சர்க்குலேட் பண்ணுறதுக்கு கம்ப்ரஸர் யூஸ் பண்ணுவோம். அந்த கம்ப்ரஸருக்கு நம்ம கொடுக்கக்கூடிய பவர் ஒர்க் இன்புட். ஸோ W இன்புட் அப்படிங்கிறது ஒர்க் இன்புட். ஸோ சிஓபி ஆஃப் ரெஃப்ரிஜரேஷன் அப்படின்னா இட் இஸ் த ரேஷியோ பிட்வீன் ரெஃப்ரிஜரேஷன் எஃபெக்ட் டு ஒர்க் இன்புட், அதாவது Q லாஸ் டிவைடிங் பை ஒர்க் இன்புட். இதுதான் சிஓபி ஆஃப் ரெஃப்ரிஜரேஷன். இந்த சிஓபி ஆஃப் ரெஃப்ரிஜரேஷன் எதை மெஷர் பண்ணும் அப்படின்னா ஒரு ரெஃப்ரிஜரேஷன் சிஸ்டத்தோட எஃபெக்டிவ்னஸை மெஷர் பண்ணும். நெக்ஸ்ட்டு நம்ம கோஎஃபிஷியன்ட் ஆஃப் பர்ஃபார்மன்ஸ் ஆஃப் ஹீட் பம்ப்பு பார்க்கலாம். ஒரு ஹீட் பம்பில் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் பர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிறது ஹீட் கெயின் டிவைடிங் பை ஒர்க் இன்புட். அதாவது ஹீட் பம்புங்கிறது என்ன, சரௌண்டிங்கில் இருக்கக்கூடிய ஹீட்டை விட நம்ம பாடியில் ஹீட்டை மெயின்டைன் பண்ணணும், அதிகமாக வந்து மெயின்டைன் பண்ணணும். ஸோ அதுதான் வந்து ஹீட் பம்போட வேலை. ஸோ உள்ள இந்த சிஸ்டத்துக்குள்ளே ஹீட் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கும், ஹீட் வந்து உள்ளே கெயின் ஆகிருக்கும். ஸோ அது வந்து ஹீட்டிங் எஃபெக்ட். ரெஃப்ரிஜரேஷனில் கூலிங் எஃபெக்ட்டு, இங்கே ஹீட்டிங் எஃபெக்ட். ஸோ இந்த சிஓபி ஆஃப் ஹீட் பம்ப் அப்படின்னா ரேஷியோ பிட்வீன் ஹீட் கெயின் டிவைடிங் பை ஒர்க் இன்புட். இதுதான் வந்து சிஓபி ஆஃப் ஹீட் பம்ப். சிஓபி ஆஃப் ரெஃப்ரிஜரண்ட், சிஓபி ஆஃப் ஹீட் பம்ப், இது ரெண்டுமே கிரேட்டர் தென் 1 இருக்கும். 1 அப்படிங்கிற வேல்யூவோட அதிகமாக இருக்கும். எப்போ அப்படின்னா சேம் ஆப்ரேட்டிங் கண்டிஷனில். இதில் இன்னொன்று ரிலேட்டிவ் சிஓபின்னு சொல்லுவாங்க. இந்த ரிலேட்டிவ் சிஓபி அப்படிங்கிறது ஆக்சுவல் சிஓபிக்கும் தியரிட்டிக்கல் சிஓபிக்கும் இருக்கக்கூடிய ரேஷியோ தான். அதாவது சிஓபி ஆக்சுவலுக்கும் சிஓபி தியரிட்டிக்கலுக்கும் இருக்கக்கூடிய ரேஷியோ தான் ரிலேட்டிவ் சிஓபி அப்படிங்கிறது.